வெல்கம் டு ஆங்கிள் சேனல். நம்ம கையில பாட்டில் வச்சிருக்கவே தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இந்த பாட்டில் வச்சு தான் ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம மேக் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோலோகிராமா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மேக் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் கேனை வச்சு எப்படி ஈஸியான டிப்ஸ்ல வந்து மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக் வாட்டர் கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அது சென்டரில் இருக்க இந்த கவர் இருக்குல்ல, அந்த கவர் வந்து ஃபுல்லாக வந்து கிழிச்சு எடுத்துருங்க. கிழிச்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இந்த ப்ளைனாக இருக்க சர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அந்த சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்க ரெண்டு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த சென்டர் பார்ட்டில் நடுவில் வந்து என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்க மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது வந்து உங்கள் வீட்டில் கார்ட்போர்ட் இருந்தால் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஹோலோகிராம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ட்ரேஸை வச்சு நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் இதில் வந்து வரைஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்து நான் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லைனாக ஒரு கோடு போட்டு அது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. 3 சென்டிமீட்டருக்கு 3.5க்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு மேலே வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து கீழே அந்த 6 சென்டிமீட்டருக்கு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண கார்ட்போர்டை வச்சு நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரேஸ் வச்சு வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. உங்ககிட்ட பெரிய பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா தனித்தனியாக கேப் போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்கிட்ட சின்னதாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஒட்டுக்காக வச்சு வரைஞ்சிட்டேன். 4 பீஸ் இருக்க மாதிரி கரெக்டாக 4 பீஸ் இருக்க மாதிரி வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சது வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கட் பண்ண இந்த பீசஸில் இருக்க இந்த பீசஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்மாலாக இருக்க 1 சென்டிமீட்டர் இருக்கிறது வந்து கீழாக வச்சு பார்த்த மாதிரியும் மீதி வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எட்ஜில் வந்து ஒயிட் கலர் செலோ டேப் போட்டு ஒட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம ஹோலோகிராம் வந்து செஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ 4 சைடு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இதே செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஹோலோகிராம் போட்டிங்க, நிறைய வீடியோ வரும். இப்போ அதில் வந்து நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆங்கர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள்.